இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, யூசர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன? இது ஏன் முதல்ல வந்து பிக்சர்ல வந்திருக்கு? வேற வேற அப்ளிகேஷன்ஸ்லயும் வெப்சைட்ஸ்லயும் ஒரு யூசர் பண்ற ஆக்ஷன்ஸ் வந்து யூசர் வந்து எப்படி வந்து பார்க்கணும், அதை நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல எப்படி கரெக்டாக கிராஃப்ட் பண்ணணும், அந்த கிராஃப்டிங் ப்ராசஸ்ல வந்து என்னென்ன மாதிரிலாம் பண்ணா கரெக்டு, யூசர் வந்து எதை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது மொத்தமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கூகுள் டிரைவ் இருக்கு. அந்த கூகுள் டிரைவ்ல நீங்க ஒரு 10 ஃபோட்டோ வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க, அதுல 7 ஃபோட்டோ டெலீட் பண்ண ட்ரை பண்றீங்க. 7 ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணிட்டீங்க. அதுல 7 ஃபோட்டோல ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தெரியாம தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்க. 8த் ஃபோட்டோக்கு பதிலா 6த் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு ஆக்சிடென்டலா டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், ட்ராஷுக்கு போய் அதை உங்களால ரெஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ஒரு ப்ராசஸ், நீங்க ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. அந்த ஆக்ஷனை உங்களால திருப்பி வந்து ரீஇனிஷியேட் பண்ணி ரிகவர் பண்ண முடியும். அப்போ ஒரு நல்ல டிசைன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் ஒரு யூசருக்குன்னா, கண்ட்ரோல் கொடுக்கும். அவன் பண்ண ஆக்ஷனை திருப்பி ரிவர்ஸ் பண்ணது கண்ட்ரோல் கொடுக்கும். இப்போ கண்ட்ரோல் கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்னா, யூசர் அந்த தெரியாம பண்ண ஒரு விஷயத்துக்கு கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இமேஜ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், ரொம்ப நீட்ஃபுல்லான இமேஜா இருக்கலாம். அது அது யூசரால ரீப்ரொடியூஸே பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, அப்போ அந்த டெலிஷனை வந்து நம்ம சிஸ்டம் மூலியமா என்ன பண்ணிடுறோம், அந்த கான்சிக்வன்ஸை யூசரை வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறோம். அப்போ ஒரு அப்ளிகேஷன் கிரியேட்டரா இல்லை ஒரு வெப்சைட் கிரியேட்டரா ஏதோ ஒரு யூசர் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா, அந்த ஆக்ஷன் ரிவர்சபிளா இருக்கா இல்லையா? இதை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. ஜொமேட்டோவில் போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்களா, ஸ்விக்கியில் போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்க, இப்போ இன்ஸ்டாமார்ட் எதில் வேணா ஆர்டர் பண்ணுங்க. கேன்சல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த கேன்சல் ஆர்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ரீசனுக்காக இந்த கேன்சல் ஆர்டர் கொண்டு வரோம்னா, யூசர் எடுத்த ஆக்ஷன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. பட் தப்பா இருந்ததுன்னா அந்த ரிவர்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இது ஒன் ஆஃப் த யூசர் கண்ட்ரோல். நம்ம காமனா பார்த்துட்டு இருக்க ஒரு யூசர் கண்ட்ரோல். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து டிசிஷன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. யூசர்ஸ் வந்து தப்பு பண்றது வந்து இட்ஸ் a வெரி வெரி காமன் திங். யூசர் தப்பு பண்ணாங்கன்னா அப்போ அந்த சிஸ்டம் தான் வந்து யூசருக்கு சப்போர்ட் பண்ணும். யூசருக்கு அந்த சிஸ்டம் சப்போர்ட் பண்ணனா அந்த சிஸ்டம் தப்பு. ஸோ அப்போ ஆஸ் a யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா, அப்போ யூசர் எங்கெங்கெல்லாம் ஆக்ஷன் பண்றாங்களோ அது ஆக்ஷன் வந்து ரிவர்சபிளா இருந்தே ஆகணும். இல்ல இது ஓகேப்பா, இதை நம்ம வந்து ரிவர்சபிளா கொடுக்க வேணாம் அப்படின்னு சில டிசிஷன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு ஃபார்ம் வந்து யூசர் வந்து சப்மிட் பண்றாங்க, சரிங்களா? அது வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்றது வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டைம் தான் சப்மிட் பண்ண முடியும். அந்த சப்மிஷன் வந்து போயிடுச்சுன்னா அது வந்து திரும்பி வந்து யூசரால மாற்ற முடியாதுன்னு வச்சுக்கலாம். இந்த சினாரியோல இது ரிவர்சபிள் ஆக்ஷன் கிடையாது. ஏன்னா ஃபீட்பேக் அப்படின்றது பேஸ்ட் ஆன் த டிசிஷன் ஆஃப் த ஆப், சரிங்களா? இப்போ அந்த ஆப் ஓனர் என்ன நினைக்கிறான், நீ ஃபீட்பேக் சப்மிட் பண்ணிட்ட, நான் ரிவ்யூ பண்றதுக்குள்ள நீ வேணா எடிட் பண்ணிக்கோ. ஆனா நான் ரிவ்யூ பண்ணிட்டேன்னா உங்க ஃபீட்பேக் எடிட் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்கன்னா இது ரிவர்சபிள் ஆக்ஷன். இன்னொரு ஆப் ஓனர் என்ன நினைக்கிறான், நீ ஃபீட்பேக் கொடு, ஃபார்ம் சப்மிட் பண்ணு, ஆனா நீ சப்மிட் பண்ணிட்டனா உன்னால வந்து அன்டூ பண்ண முடியாது. இதை நீங்க எங்க பார்த்துருப்பீங்கன்னா, இந்த பேட்டர்னை கூகுள் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து உங்களால சப்மிட் பண்ண முடியும். நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆக்ஷனை உங்களால ரிவர்ஸ் பண்ண முடியாது. இது கூகுள் ஃபார்மோட ஒரு காமன் பேட்டர்ன். ஆனா இந்த விஷயத்த வந்து உங்களால வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஸோ ஆனா இப்போ சில டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வந்து டெலிட் ஆயிடுச்சு, உங்களால ரிகவர் பண்ண முடியாது. ரிகவர் பண்ண முடியாதுன்னா முடியாது. அப்போ எந்த விஷயத்துக்குலாம் வைட்டெல்லாம் வந்து யூசருக்கு வந்து ரிவர்சபிள் ஆக்ஷன் வேணும், எந்த விஷயத்துக்குலாம் வேணாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான டிசிஷனையுமே யார் எடுப்பா, இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் தான் வந்து டிசைட் பண்ணணும். இந்த ஃப்ளோல இந்த இடத்துல இந்த ஆக்ஷன் ரிவர்சபிள் வைக்கணும், இந்த ஆக்ஷனுக்கு எசென்ஷியலா தேவை இல்லை அப்படிங்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே அந்த சொல்யூஷன்ல எங்க இடத்துல கரெக்டா வைக்கணுமோ அது கொடுத்தாதான் யூசருக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்கும். ஏன் ப்ரோ வந்து நம்ம வந்து இதை மெயினா பாக்குறோம், யூசருக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ரிவர்சபிள் ஆக்ஷனுக்குலாம் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே தான் வந்து யூசருக்கு வந்து என்ன கொடுக்கணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கிரியேட் பண்ணும். ஃபோர்ஸ்டு டிசிஷன்ஸ் வந்து நம்ம என்னைக்குமே வந்து யூசருக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஃபோர்ஸ்டு டிசிஷனா என்னன்னா, உன் போட்டோ நீ டெலிட் பண்ணிட்டல, நீ ரிகவர்லாம் பண்ண முடியாது, கிளம்புப்பா அப்படின்னு சொன்னா இது ஒரு ஃபோர்ஸ்டு டிசிஷன். ஆனா இப்போ இதே வந்து நம்ம என்ன பண்றோம், ஓகே நீ ஆக்சிடென்டலா ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், உனக்கு வேணும்னா ட்ராஷ்ல இருக்கும், 30 நாளுக்குள்ள உனக்கு ரிகவர் பண்ணா ரிகவர் பண்ணிக்கோன்னு சொல்லி நான் உனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறேன். அப்போ இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, டெலிஷன் வந்து இன்ட்யூட்டிவா என்ன ஆகுதுன்னா ஃபோர்ஸ்டு டிசிஷனா இல்லாம யூசர் டிசிஷனா மாறுது. ஏன்னா அந்த ஒரு ரீசனால தான் கூகுள்ல வந்து என்ன பண்ணிருக்கான், ட்ராஷ்ல வந்து
அதுல ஒரு 30 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் தான் டெலிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றான். இப்போ அந்த 30 நாள் இல்ல, நீ டெலிட் பண்ணோடனே ட்ராஷுக்கு போவோம், நீ பார்க்கலன்னா உடனே டெலிட் ஆயிரும் அப்படின்னு ஏதோ ஒரு சம்திங் வேற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா, அப்ப அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டிசிஷனால் தான் யூசருக்கு அந்த கண்ட்ரோல் இல்லைன்னு ஃபீல் பண்றான். இப்போ ஏன் இந்த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ரொம்ப குரூஷியலா இருக்குன்னா, இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நிறைய விதமான யூசர் ஆக்ஷன்ஸ் வந்து ரிகவரி பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணல ஒரு அப்ளிகேஷன். ஆனா யூசர் வந்து நிறைய தப்பு பண்ணுவாங்க, அந்த எரர்ல வந்து அவங்களால ரிகவரே ஆக முடியாது. ஸோ அப்போ ஒரு யூசர் வந்து அந்த பிரச்சனையில இருந்து ரிகவர் ஆகி வரணும்னா அதுக்கு அந்த ரிவர்சபிள் ஆக்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு ஆப்லயோ இல்லை ஒரு வெப்சைட்லயோ நம்ம கண்டிப்பா வச்சிருக்கணும். அந்த ரிவர்சபிள் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். நீங்க வந்து ஹாப்பி பார்த்து மட்டும் நம்ம பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணா யூசர் நல்லா கரெக்டா பண்ணிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தப்பு பண்ணா என்னெல்லாம் வந்து யூசருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம், சரி ஓகே தட்டி கொடுத்து சரி ஓகேப்பா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு பண்ணிட்டியா சரி மாத்திக்கலாம் நீ வா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம ப்ராப்பரா வந்து அவனை வந்து கைட் பண்றோம், தப்பு பண்ண இடத்துலயும் அவனை வந்து அன்டூ பண்ணி ஓகே அவனுக்கு காஷியஸா இருக்க வச்சு அவனை நம்ம எப்படி கைட் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸ் பண்ணி ஏன் வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு 4 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களை ஒரு ரூம்குள்ள போட்டு நம்ம லாக் பண்ணிடுறோம் சரிங்களா. லாக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், இது என்னடா நம்ம ரூம்குள்ள மாட்டிக்கிட்டோம், இதுல இருந்து வெளில வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுமா. ஆனா இதே உங்க ரூம்குள்ள உங்களை லாக் பண்ணிட்டு அந்த லாக்குக்கான சாவியும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன தாராளமா லாக் பண்ணிக்கோ, சாவியே என்கிட்ட இருக்கு நானே ஓப்பன் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஆவீங்கன்னா ஆங்ஸைட்டி உங்களுக்கு பில்ட் ஆகாம நீங்க பரவாயில்லன்னு சொல்லி அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கான ரியல் ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் தான் நான் சொன்ன மாதிரி இந்த பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்க. பட் ஓகே தெரியாம கொடுத்துட்டீங்கன்னா இப்ப பிளேஸ் ஆர்டர் பண்ணதை நீங்க எப்படி கேன்சல் பண்ணலாம், கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால தான் உங்களால அந்த பிளேஸ் ஆர்டருங்கிறது வந்து கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியுது. இப்ப நான் சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க வந்து ஒன்று ஓகே மட்டும் தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்குன்னா அந்த ஆக்ஷனை வந்து உங்களால வந்து ரிவர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், கன்ஃபார்ம் ஆக்ஷன் ஓகேன்னு கொடுத்துட்டீங்க. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம தப்பா கொடுக்குறோமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து அன்டூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது மூலியமா ஒரு எஸ்கேப் ரூட் வந்து கிரியேட் பண்றோம். இது வந்து ஒரு குட் யூஎக்ஸ். ஸோ ஏன் நான் அப்படி சொல்றேன்னா இது வந்து ஒரு ரிவர்சபிள் பேட்டர்ன். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சபிள் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். மெயினா வந்து இந்த எமர்ஜென்சி பட்டன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு யூசர் வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டான், அதை வந்து அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு வந்து அந்த எமர்ஜென்சி பட்டன் ரெட் பட்டன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தேவை. அந்த எமர்ஜென்சி பட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு டாஸ்க்லயும் தேவைப்படலாம், இல்லை அது எசென்ஷியலா இல்லாம கூட இருக்கலாம். பட் இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து யூசர் வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டான். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது தேவை, எனக்கு ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் தேவை, இந்த ஆக்ஷன்லாம் நான் அன்டூ பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பட்டன் ஒரு ஃப்ளோ ஆட் பண்ணி கொடுங்கன்னு யூசர் வந்து எங்கேயுமே கேட்க மாட்டான். அப்போ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக தான் நம்ம தான் என்ன பண்ணணும்னா இது வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே இந்த ஃப்ளோ வந்து ரிவர்சபிளா இல்லை நான் ரிவர்சபிளா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் யூசருக்கு வந்து இது பண்ணணும். இந்த கண்ட்ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி கண்ட்ரோல் அப்படிங்கிறதே வந்து அந்த யூசருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கிரியேட் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணுமே தவிர, இந்த கம்ஃபர்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணல, இந்த கண்ட்ரோல் அவன்கிட்ட கொடுத்தா கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணலாம், அவனுக்கு ட்ரஸ்ட்டும் கிரியேட் ஆகாது, அவனுக்கு வந்து எதுவுமே கிரியேட் ஆகுது, லாஸ்ட்ல வந்து அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இந்த ஆப்பே யூஸ் பண்ணாம போயிடும். ஸோ இந்த இந்த ஹோல் திங்ல நிறைய வேரியஸ் டிஃப்ரெண்டான கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கு, நிறைய வித்தியாசமான சினாரியோஸ்லாம் இருக்கு. ஆனா மெயினா வந்து நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஆஸ் அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா இந்த ஒரு ஃப்ளோ வந்து கரெக்டா போகுதுன்னு நீங்க வந்து நினைப்பீங்க. ஆனா இந்த ஃப்ளோ தப்பா போச்சுன்னா அந்த ஃப்ளோ தப்பு பண்ண யூசர் வந்து திருப்பியும் சரி பண்றதுக்கு அவனுக்கான ஸ்பேஸ் நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கிளாரிட்டிக்கு நீங்க எப்பவுமே ஒரு எவாலுவேஷன் வச்சிருக்கணும். அந்த எவாலுவேஷன் இருந்தா மட்டும்தான் ஒரு தப்பான ஆக்ஷன் இருக்கு அது ரிவர்ஸ் பண்றதுக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் அந்த டாஸ்க்கை வந்து அவன் தொடர்ந்து பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து யூசருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதனால தான் வந்து இன்ஸ்டாகிராம்ல சரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல டெலிட்டோட சேர்த்து ஆர்கேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. யூசருக்கு வந்து எல்லா விஷயத்தையும் டெலிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்காது. சிலது வந்து இன்னைக்கு தேவைப்படாம இருக்கலாம், நான் அப்புறமா தேவைன்னா வந்து பார்ப்பேன் அப்படின்னா அப்போ அந்த ஆர்கேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸோ நீ பேஸ்ட் ஆன் நீட்ஸ் பண்ணலாம். ஆர்கேவ் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் டெலிட் கிடையாது, அது வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், தேவைன்னா போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆர்கேவ். ஸோ இந்த ஆர்கேவ்ங்கிறது ஒரு ரிவர்சபிள் ப்ராசஸ்.
ஆர்கைவ்லேருந்து எனக்கு வேணும்னா நான் வேணா பின்னாடி எடுத்துப்பேன் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு யூசர் கண்ட்ரோல்குள்ள தான் வரும். இப்போ டெலிட் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் வந்து நடந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக டெலிட் பெர்மனன்ட் டெலிட் ஆகணுமா, இல்லை சாஃப்ட் டெலிட் இப்போதைக்கு டெலிட் பண்ணிக்கோ ட்ராஷ்ல இருக்கட்டும் வேணா நான் அப்புறம் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வந்து இதுவும் ஒரு யூசர் கண்ட்ரோல் தான் வரும். ஸோ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா ஒரு ஆக்ஷன்லேயே வந்து மல்டிபிளான கான்சிக்வன்சஸ் வந்து இருக்கலாம். அதுல எது ரிவர்சபிளா இருக்கணும் எது நான் ரிவர்சபிளா இருக்கணும்ன்றதுக்கான ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு இருந்தாதான் அந்த ஆப்ஷனை யூசருக்கு முதல்ல கொடுக்கவே முடியும் நம்ம. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக அந்த யூசர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரீடம் பற்றி தான்.